இரவு முழுக்க இந்த இறந்தவர்களின் துயரம் என்னை அழுத்துகிறது, என்னால் தாங்க முடியவில்லை முதல்வர் துடிக்கிறாரே. உங்களோட துப்புக்கட்டத்தனத்தினால கலாச்சாரத்தை குடிச்சு 66 பேர் செத்தானே அன்னைக்கு துடிக்கணும்ல நீங்க. அன்னைக்கு அங்க கள்ளக்குறிச்சிக்கு போல சார். அன்னைக்கு வந்து எந்த அமைச்சர் அழுகலையே சார். அன்னைக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறாரு நீ அன்பில் மகேஷ். அவன் மனுஷன் இல்லையா? அவன் விஷச்சாராயத்தை குடிச்சு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே சொன்ன விதிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்ப கலாச்சாரம் என்ன சார்? அது அன்னைக்கு நீ அழுதுக்கணும்ல. இப்ப நடந்துச்சேயா 6 மாசம் முன்னாடி மெரினா பீச்ல யார் ஷோ நடந்துச்சுல, 5 பேர் செத்தான்ல, ஒரு விசாரணை நடத்துனீங்களா? நான் அன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு கேட்கிறேன். 5 பேர் செத்தான்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு, ரைட்டா? அது என்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? ப்ராபபிலி அப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருந்தீர்கள் என்றால் கிரௌட் மேனேஜ்மென்ட்டுக்கு அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை கூட அளித்திருக்கும். இதுதான் அரசியல். இப்போது நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதிலும் அரசியல் இருக்கிறது. இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் துப்பாக்கி சூடுல இவங்க எல்லாம் சுட்டுதாம நடவடிக்கை எடுத்தீங்களா? எல்லாம் ப்ரமோஷன் வாங்கி மேல விட்டாங்க, எடுக்கல. அப்ப இப்ப எதுக்கு போறாங்க அருணா ஜெகதீசன்? எதற்கு என்றால் நியாயமா ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா சார், இவர்கள் விரும்பியது போல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவர்களுக்கு நியாயமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆமா, தேர்தலுக்கு முன்பாக இந்த மரணங்களுக்கு காரணம் விஜயின் பொறுப்பற்ற செயல் என்று அறிக்கை கொடுப்பாங்க. அது எலெக்ஷன்கள் எப்படி இருக்கும்? சரியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பு இந்த ஆணையத்தின் அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் தருகிறேன் என்று எந்த நீதிபதி சொல்கிறாரோ அவரை தான் ஆணையத்தின் தலைவராக போடுவார்கள். நான் முத அரெஸ்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆனது 2008.